பார்ட் 1, பார்ட் 2 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இது புரியும். ஒரு வழியாக வந்து இங்கே கூட்டின்னு வந்துட்டாங்க. இங்கே என்ன இது திருப்பதிக்கு போகிற மாதிரி க்யூவில் நின்றுன்னு போயிட்டுருக்காங்களே அப்படின்னு பார்த்தா ஹிமாலய ஹில்ஸா இது. என்ன ஹிமாலய ஹில்ஸா? எந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து எல்லாமே ஒரு 3 o'clock மேலே தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் மட்டும் வரலன்ட்டு எல்லோரும் அனுப்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, பாய் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அம்மாவும் குட்டி பையனும் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே vlog எடுக்கலான்னு சொல்லிட்டு பொறுமையாக நடந்துட்டு இருந்தேன். இவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. எனக்கு உண்மையாக சொல்கிறேன், தண்ணியில் விளையாடுறது வந்து எனக்கு ரொம்ப பயம். அவ்வளோதான் சொல்ல முடியும். சின்ன வயசுலேருந்தே விளையாடிருந்தா இதெல்லாம் ஒரு என்ஜாய்ன்னு சொல்லுவேன். நிறைய பேர் வந்து என்ன இங்கே தண்ணியில் விளையாடுறதெல்லாம் என்ஜாய் பண்ணுறது தானே, இதுக்கெல்லாம் கூட பயப்படுவீங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பயம். அதனால் நான் இருக்கிறது தானே சொல்ல முடியும். இதெல்லாம் எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. பயம் அதிகமாக தான் இருக்கும். பசங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணால் அவங்கள என்ஜாயெல்லாம் நான் தடுக்க மாட்டேன். என்னை திட்டிகிட்டே இருந்தாங்க, எதுக்கு வந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது ஸ்நாக்ஸு இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. சரி, இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து எப்படி தெரியுமா இருந்துச்சு, நம்ம முட்டி அளவு கூட இல்லை தண்ணி. இதுலையாவது வா வான்னு கூப்பிட்டாங்க. சரி இறங்கி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினேன். அந்த ஹிமாலய ஹில்ஸில் வந்து நம்ம பெலூன் மாதிரி ரவுண்டாக அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, அது நேம் கூட மறந்துட்டேன். அதில் வந்து 6 பேர் உட்காந்துட்டு போகலாம். அதில் வந்து நான் ஒரு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதில் பாருங்கள். உள்ளே குகைக்குள்ளெல்லாம் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து இவர் வற்புறுத்தி கூட்டின்னு போயிட்டார். இறங்கி வந்து ஐயோ பயந்துகிட்டே போனேன். அவ்வளோதான் நான் அப்படின்னு நினச்சிருந்தா போனால் கூட என் குட்டி பையனும் வந்துட்டான். இந்த ரைடுக்கெலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. லைஃப்பில் மறக்க மாட்டேன். ஜாலியாகவும் இருந்துச்சு, பயமாகவும் இருந்துச்சு, த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக குயின்ஸ்லேண்ட் போனீங்கன்னா நான் சொன்ன ஹிமாலயா ஹில்ஸுக்கு போயிட்டு வந்துடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாலாம் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் விளையாடிட்டு வந்துட்டேன், ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். அப்புறமா நான்லாம் தண்ணியில் நனைய மாட்டேன்னு சொல்லி தான் காஸ்ட்யூமே எடுத்துகிட்டு வரல. எல்லாருமே காஸ்ட்யூம் எடுத்துகிட்டு வந்தாங்க, நான் மட்டும் எடுத்துகிட்டு வரல. அப்புறம் திட்டி எனக்கு வந்து டிஷர்ட்டும் ட்ராக்கும் வாங்கி கொடுத்துட்டாங்க. சரி, நான் கொஞ்ச நேரம் இவங்க கூட விளையாடிட்டு அப்புறம் தான் இவங்க பார்த்தீங்களா, இவர் விளையாடினால இங்கே தான் நானும் விளையாடிட்டு இருந்தேன். என் குட்டி பையன் பாருங்கள், அவனுக்கு 2.5 வயசு கூட ஆகலை. அப்படி ஐஸ் மாதிரி இருக்குது தண்ணி. விளையாட ஆரம்பித்த பிறகு ஓகே நார்மலாகிடுவோம். பட் வந்து புதுசாக வந்து இறங்க சொல்ல ரொம்ப ஐஸ் மாதிரி இருக்கும். இவரை தூக்குனா வாயெல்லாம் உதிர ஆரம்பிச்சிச்சு. நான் ஜுரமே வந்துடும் போச்சு. நான் திட்டிகிட்டே இருந்தேன், போதும் போதும்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். அதெல்லாம் ஒரு ஃபன்னுன்னு சொல்லிட்டு இவன் வரவே மாட்டேன்ட்டான். அவராக போகலான்னா கூட வரல. அங்கே பாருங்கள், பார்த்துட்டே இருக்கா சுற்றி சுற்றி. ஒரு 1/2 மேலே விளையாடிட்டு இருந்தா இது. பசங்க எல்லாருமே விளையாடிட்டு இவரை தூக்கின்னு வந்துட்டோம். வாயெல்லாம் உதிருது. நான் கையில் டவல் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அவரை சுற்றிட்டு டவல் சுற்றிட்டு நிக்கர் கழட்டிட்டு அப்படியே தூக்கின்னு போயிட்டு முதல்ல இவர் காஸ்ட்யூம் மாற்றிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் போய் காஸ்ட்யூம் மாற்றின நேரத்தில் இவங்க வந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க. இங்கே தான் வந்து நாங்கள் வந்து 2 இயர்ஸ் முன்னாடி வந்திருந்தோம். இங்கே தான் வந்து நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். மேலேருந்து தண்ணி வரத்தில் நம்ம போய் சைலண்ட்டாக கீழே உக்காந்துருவோம். அம்மா எல்லாருமே நனைஞ்சிட்டு விளையாடிட்டு இருந்தோம். அது வந்து 2 இயர்ஸ் முன்னாடி. இப்போ தான் இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 hour முன்னாடி இதெல்லாம் ஓப்பனே பண்ணல. பாருங்கள், அங்கே ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. பாப்பாவும் இவரும் விளையாடிட்டு இருந்தாங்க. 3 பேர் எங்கே நாங்களாம் காஸ்ட்யூம் மாற்றிட்டு வந்துட்டு அப்படியே கூலாக நின்றுட்டு இருந்தோம். நானும் என் சிஸ்டரு அம்மாலாம். அம்மா எதுலேயுமே விளையாடல. அவங்க குழந்த பார்க்குறதும் பையெல்லாம் பார்த்துக்கிறதும் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் விளையாடிட்டு காஸ்ட்யூம் மாற்றிட்டேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஷார்ட்ஸ் போடுறது, ஆஃப் ஷார்ட்ஸ் தான் இருக்குன்ட்டாங்க. நான் போட்டதே இல்லை, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சரி வீடு நம்ம வீட்டுக்கு தானே போகிறோம் காரில் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாங்கி கொடுத்துட்டாரு. அவர் போட்டுட்டு என்னோடய சிஸ்டர் வந்து போட்டுட்டு வந்தாங்க ட்ராக் பேண்ட்லாம். நீ மட்டும் ஏன் போடல? இல்லை காஞ்சிடும் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்றோன்னே, இல்லை நீ போய் போட்டுன்னு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நானும் என் சிஸ்டரும் போயிட்டு அது பே பண்ணி வாங்கிட்டு போயிட்டு ட்ரையல் ரூமில் போய் மாற்றிட்டு அப்படியே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே தலைலாம் ஆற வச்சுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணேன். இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா காற்று அடிச்சிட்டு கொஞ்சம் வெயிலும் வந்துச்சு. அந்த சன்லைட்டு சொல்லுவாங்களே, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஹாய்லாம் சொல்லி ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. வாவான்னு கூப்பிட்டாங்க. நான் காஸ்ட்யூம் மாற்றிட்டு வந்ததுனால நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியே இதில் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் போதும் வாங்க, ஈவினிங் ஆக குளிர ஆரம்பிச்சிடும், நீங்கள் இதிலே இன்னும் ஜுரம் வந்துடும் பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கார். அவ்வளோதான். இதோட வந்து பார்ட் 4ல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.